சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீட்ஸுடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. குட் மார்னிங் ஷாங்கி. குட் மார்னிங் பிரீத்தி. அதாவது இந்த கை கால்லாம் நடுங்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, அது வந்து நீங்க சுகர் மாத்திரை போட்டீங்களா இல்லையா? கல்ல இது தேவையில்லாத விஷயம். என்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு சின்ன ஒரு கதையோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், ஒரு 10-12 வயசு இருக்கும். அம்மா அப்பாவோட சிவகங்கைக்கு போயிருக்கான். அங்க போன இடத்துல ஏதோ ஒரு கல்யாணம். அந்த சின்ன பையனுக்கு என்ன தெரியும் இந்த கல்யாணம் இல்லைன்னா, எனக்கு ஒரு படம் பார்க்கணும், கூட்டு போங்க. என்ன படம் அப்படிங்கும்போது ஒரு போஸ்டர்ல ஒரு படம் இருந்தது. இந்த படத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு அவன் சொல்றான். படத்துக்குள்ள போய் உட்கார்ந்தா, தியேட்டர்ல போய் உட்கார்ந்தா நைட் ஷோ, அப்படி ஒரு ஆரவாரம். அதுல அந்த ஸ்டார்டிங்ல ஒரு சீன்ல அப்படியே அந்த ஜீப் உள்ள போகும்போது அருவி அப்படியே திரிக்கும். அவன் மூஞ்சிலேயே திரிச்சா மாதிரியே ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் இப்ப வரைக்கும் அவனுக்கு அந்த ஃபீலிங் இருக்கு. அந்த படத்தை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் ச்சே, அந்த மியூசிக் அப்படியே ஜீப் உள்ள சீரியஸா அப்ப கைத்தட்டல்கள், ஃபைட்டு, சாங்கு, ஐயோ அந்த நெத்தியில ஒரு ஷாட்டு, அந்த லைட் ஷாட்டு, இதெல்லாம் அவனுக்கு இப்ப வரைக்கும் புல்லரிச்சிட்டு இருக்கும்போது அந்த லெஜெண்டரி டைரக்டர் பக்கத்துல உட்கார வச்சு அவன் பார்த்துட்டு இருக்கிறான்னா அவன் கை கால் நடுங்குமா நடுங்காதா? கண்டிப்பா நடுங்கும். செம மொமெண்ட். ஆனா அவர்கிட்ட நிறைய கதையை கேட்கலாம் பார்த்தா உங்க கதையை காலங்காத்தால மக்கள் கிட்ட சொல்லி இல்ல, இதுக்கப்புறம் அவர் தான் பேச போறாரு. So let's welcome the legendary director Mr. R.K. செல்வமணி சார். வணக்கம் 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 வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் சங்கர். நீங்க நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை, சாதாரணமே நம்ம பேசலாம். அந்த லெஜெண்ட் அப்படிங்கிற வார்த்தை சும்மா சேரல. ஏன்னா அவ்வளோ படைப்புகள், அந்த ஹாலிவுட் தரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா? ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு படம் அந்த காலத்திலேயே அந்த மாதிரி ஒரு படம், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படம் அப்படின்னு சங்கர் சொன்னார் இல்லையா? அதுல வந்து எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா நாங்க பார்க்கும் போது எல்லா திரைப்படங்களும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. அதை நீங்க வந்து இண்டஸ்ட்ரியில தமிழ் சினிமாவை ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு கொண்டு போன இயக்குனர்ல கண்டிப்பா உங்க பேர் இருக்கும். நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போதே இந்த ஐடியால தான் வந்தீங்களா, இல்ல அது எதர்ச்சியா வந்து அமைஞ்ச ஒரு விஷயமா? நான் வரும்போது ஒரு ஃபேமிலி டைரக்டராக தான் நான் உள்ளே வந்தேன். சினிமாவுக்குள்ளே வரும்போது மணிவண்ணன் சாரை பார்க்கும்போது, அவர்கிட்ட நான் உதவியாளரை சேரும்போது கொஞ்சம் வந்து க்ரைம் கலந்த இது வந்து எனக்கு வந்து பழக்கமாச்சு. அப்புறம் அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது ஹாலிவுட் படங்களை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரோஷமான்னு ஒரு படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச படம். அப்புறம் 7th Samurai ஒரு படம், அக்கிரா குரோசோவா. இது வந்து அந்த 7th Samuraiங்கிற படம் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. அது வந்து அது நிறைய தடவை அந்த படத்தை வந்து நான் வந்து பார்க்குற மாதிரி ஆச்சு. அப்போ ஏன் அது போல் படங்களை வந்து நம்ம உருவாக்கக்கூடாது, தமிழை ஏன் உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண பிறகு, மணிவண்ணன் சாரோட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண பிறகு தான் என்னுடைய இது வந்து மாறிச்சு. 7th Samurai வந்து என்னை அதிகமாக மாற்றுச்சு. இது போன்ற திரைப்படங்களை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுல. சூப்பர் சார். பட் இப்போ பல படங்கள் வந்துகிட்டு இருக்கு, தமிழ் படங்கள் இன்னும் அப்படியே ட்ரெண்ட் எல்லாம் மாறி வந்துகிட்டு இருக்கு. நீங்க அதெல்லாம் கவனிக்கிறீங்களா, பாக்குறீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல ஒரு டைரக்டர் ஆகணும்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கணும், அசோசியேட் ஆகணும், கோ டைரக்டர் ஆகணும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்டுக்கு முன்னாடி எல்லாம் பல விஷயங்கள்லாம் இருக்கு, சும்மா போய் நிக்கணும், அதெல்லாம் இருக்கு. பட் இப்போ வந்து எல்லாரும் ஒரு மொபைல் இருக்குன்னா அவங்க டைரக்டர் ஆயிக்கலாம், சினிமாட்டோகிராஃபர் ஆகிக்கலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி தான் சங்கர். இப்போ வந்து நான் வரும்போதே அதுக்கு முன்னாடி வந்து அசிஸ்டண்ட்டாக ஒரு 3 வருஷம் இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்டாக 2 வருஷம் இருக்கணும், அதுக்கப்புறம் அசோசியேட்டாக ஒரு 5 வருஷம் இருக்கணும். 10 வருஷம் ஆனால் தான் இவங்க நம்புவாங்க இவனுக்கு படம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குருகுலம் மாதிரி இருந்தது. ஒன்ஸ் ஆபாவானன் வந்து ஊமை விழிகள் படம் வந்த பிறகு அந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்னா ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வரும்போது வந்து கற்றுக்கிட்டாங்க. நான் எங்கள் பீரியட் முன்னாடி இருக்கும்போது கற்றுக்கிட்டே வந்தோம் நாங்கள். இப்போ வந்து வர்றவங்க ரெடி ஆகிட்டு வராங்க. இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு எல்லா விதமான, அப்போ வந்து ஒரு கேமரா வந்து அவைல் பண்ண முடியாது, ஒரு ஃபிலிம் அவைல் பண்ண முடியாது, கேமரா இருந்தாலும் ஃபிலிம் அவைல் பண்ண முடியாது, அந்த ஃபிலிமை வந்து டெவலப் பண்ண முடியாது. இது மாதிரி பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கள் பீரியடில் இருந்தது. ஒன்ஸ் எப்போ டிஜிட்டல் ஃபார்மேட் வந்ததோ அது ரொம்ப மலிவான்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியாக வந்து ஆக்சஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து அவங்களே வந்து 6வது படிக்கிற பையன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறான். அப்போ அதுவும் நல்லா இருக்கு. இப்போ உண்மையாக சொல்ல போனால் நான் வந்து இப்போ சின்ன சின்ன ரீல்ஸ் பார்க்கும்போது இது டைரக்டர்ஸை விட இவங்களோட கிரியேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு. நாங்கள் படம் பண்ணும்போது நாங்கள் படம் பண்ணோம், ஆடியன்ஸ் பார்த்தாங்க. இப்போ ஆடியன்ஸ் படம் பண்ணுறாங்க, நாங்கள் பார்க்குறோம். சார் இப்போ மெயினாக வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம்,
நம்ம டார்லிங் சாரி மெயினா உங்க டார்லிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோஜா மேம் எப்படி இருக்காங்க? she is fine. ஏன்னா எங்க எல்லாருக்குமே வந்து ஆர்கே செல்வமணி சார் அவரோட திரைப்படங்கள் வரும், அவரோட பேட்டிகள் ஞாபகத்துக்கு வரும், அடுத்து மெயினா ரோஜா மேம் தான் வருவாங்க. நீங்களும் அவங்களும் லவ் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணீங்க, உங்க லவ் ஸ்டோரி 12 year லவ் ஸ்டோரி எல்லாமே நாங்க கேட்டிருக்கோம். பட் நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண மொமெண்ட் ஒரு 3 months கழிச்சு அவங்க ஓகே சொன்னாங்கன்னு சொன்னதும் நாங்க கேட்டிருக்கோம். ஆனா அந்த ப்ரொபோசலுக்கு அவங்க அக்செப்ட் பண்ண ரியாக்ஷனை பத்தி நீங்க சொல்லலையே. சாதாரணமா வந்து லவ் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடும். வெரி ட்ரூ. அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வந்து இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் உணர்ந்ததால தான் இப்போ வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் போகும்போது ஒரு உணர்வு எனக்கு தோணுச்சு. அவங்களுக்கும் நம்மளை பிடிக்குதுங்கிற உணர்வு எனக்கு தோணிடுச்சு. அப்போ எனக்கு மட்டும் இல்லை, ஒரு நீங்கள் 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் வந்து நட்பாக இருக்காங்கன்னா, ஒரு லெவல் காதலிக்கிறாங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் முதல்ல வந்து அது தெரிஞ்சிடும். அந்த வைபு கிரியேட், அந்த வைபு, அந்த உணர்வு, அந்த பார்வை எல்லாமே தெரிஞ்சிடும். அப்போ நான் எப்போ வந்து சொல்ல போகிறேங்கிற இதுதான் அவங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்களே தவிர, சொல்லும்போது ஒரு சர்ப்ரைஸாக வந்து அது இருக்க சான்ஸ் இருந்துச்சு. சொல்லும்போது என்ன சொன்னாங்க அவங்க? அப்படி சிரிச்சாங்க, அவ்வளோதான். ஒரு 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 குழந்தை மாதிரி சிரிச்சாங்க அவங்களுக்கு, அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், சாரோட ஸ்மைல்ல தான் அவங்க மெஸ்மரைஸ் ஆகிருப்பாங்க. சீரியஸா சார், உங்க ஸ்மைல் அவ்வளோ அழகாக இருக்குது. நன்றி. ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன பிடிச்சது வந்து எப்படி காரணமாக இருக்கும்னா, ஒரு கம்ஃபர்டபுள் வந்து அவங்களுக்கு நான் கொடுத்தேன். ஒரு அவங்களுக்கு வந்து சினிமா வந்து புதுசு, அப்புறம் மொழி தெரியாது. அவங்க வரும்போது நான் வந்து உச்சத்தில் இருக்கேன். யூனிட்லேயே வந்து அவங்கள யாருக்கும் பிடிக்காது. அதுவே என் மேலே வந்து ஒரு சின்ன ஒரு அபிமானத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கலாம். அதுதான் செட்டில் கிடைச்ச ஒரு ஈக்குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் வாழ்க்கை ஃபுல்லாக கிடைக்கும்னு எதிர்பார்த்து சார் கிடைச்சிருக்குதே, அதுதானே உண்மை. எனக்கெல்லாம் அப்போ என்ன ஒரு இதுன்னா, இப்போ ஆர்கே செல்வமணி சார், கேப்டன் பிரபாகரன் மாதிரி ஒரு படம், இப்போ அடுத்தது வந்து செம்பருத்தின்னு ஒரு பெரிய ஷாக்கே வந்தது. ஆனால் செம்ம ரொமான்டிக் ஸ்டோரி. ஆனால் மைண்டில் என்ன இருந்ததுன்னா, கமல் ரஜினி இவரோடலாம் ஏன் இவர் இன்னும் படம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்ததா? ரஜினி சாரை பண்ணுறதுக்கு ஒரு 2 தடவை வாய்ப்பு வந்தது. ஆக்சுவல் பாஷா படத்து தான் கூப்பிட்டு அவர் பேசினார். பாஷா கதை. பாஷா வந்து ஆக்சுவலாக வந்து ஹம்மும் இன்னொரு படத்தை சேர்த்து அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் சார், நம்ம பண்ணலாம் சார். ஒரு 1 month முன்னாடி February படம் ரிலீஸ் ஆச்சு. மார்ச்சில் தான் பேசினார். பேசி அதெல்லாம் பண்ணி பேசிட்டு வரும்போது அப்புறம் இன்னொரு கதை சொன்னார். 2 சின்ன பிரச்சனை வந்து ஏ ரஹ்மான் மியூசிக் பண்ணலான்னு சொன்னார். நான் சொன்னது இல்லை சார், நான் இளையராஜா சாரோட பண்ணிகிட்ருக்கேன் இப்போ, அது டைவர்ட் பண்ணலாம். அப்படி இல்லை சொல்லும்போது, நீங்களாமல் இளையராஜா பண்ண மாட்டாரான்னார். இல்லை, அவர் பண்ணுவார் சார். அதனால் வந்து இப்போ ஆடியன்ஸுக்கு என்ன வேணுமோ அது நம்ம கொடுக்கணும். உடனே அவங்க டாக்டர் கூப்பிட்டாரு, சௌந்தர்யா கமையர் அப்படின்னு. ஆர்கே செல்வமணி, ஏ ரஹ்மான், ரஜினிகாந்த், அது எப்படி இருக்குது? ஆர்கே செல்வமணி, இளையராஜா, ரஜினிகாந்த் எப்படி இருக்குன்னு. அப்போ கூட அவர் முதல்ல அவர் பேரை சொல்ல மாட்டார். அதில் அவர் கிரேட் எப்படின்னா அடுத்தவங்களை டெவலப் பண்ணுவார். அது சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நீங்கள் சொல்லும்போதே ரஹ்மான் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க, அப்புறம் ஆர்கே செல்வமணி இளையராஜா எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க அப்படின்னா அவங்க டாக்டர் சொன்னாங்க, டேடி ரகுமான் சார் அண்ணன் சாரோட பண்ண நல்லா இருக்கும்னு. அப்போ அவர் சொன்னார், செல்வமணி இதுதான் மார்க்கெட்டு, நம்மலாம் வந்து வியாபாரிகள், மார்க்கெட்டில் எது வந்து ஆடியன்ஸுக்கு கேட்குறாங்களோ அதை கொடுக்கணும், உங்கள் விருப்பத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னாரு. இப்போ நம்ம காம்பினேஷன் வந்து புதுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன், பட் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ என்கிட்ட சொன்னார், செல்வமணி நீங்கள் நெக்ஸ்ட் வேறு எந்த படமும் கமிட் பண்ணிக்கூடாதுன்னாரு. நானும் இந்த படம் கமிட் பண்ணல. ஆக்சுவலாக இதெல்லாம் பேசி முடித்து நெக்ஸ்ட் வீக் போகும்போது அவர் கேட்டார், செல்வமணிங்கன்னா விஜயகாந்த் படம் பண்ணீங்களான்னாரு. இல்லை சார், அவர் பண்ணலன்னு. அப்புறம் பார்த்தா இன்றைக்கி பேப்பரில் வந்து ஒரு இது வந்திருக்கு, மாஸ்டர் நேதாஜி விஜயகாந்த் நடிக்க ஆர்கே செல்வமணி இயக்கம் அப்படின்னு வந்திருக்கு. என்கிட்ட காமிச்சா, இல்லை சார் நான் எதுவும் பண்ணலையே சார். இல்லை இது வந்திருக்கு பாருங்கன்னாரு. அப்புறம் நான் உடனே வந்து ராவத்தர் வந்துக்கிட்டேன். அவர் சொன்னார், இல்லை செல்வமணி இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன படம் பண்ணலான்னு இருக்கோம், சுந்தரராஜன் படம் கொஞ்சம் இப்போ சரியாக வியாபாரம் ஆகாது, அப்போ 2 படம்னா வந்து வியாபாரம் பண்ணலாம் சார், அது எனக்கு சொல்லணும் இல்லையா, அதை நம்ம இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா அப்படின்னாரு. சார் நம்ம ரஜினி சார் படம் பண்ணேன். இல்லைப்பா அது முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. இன்னும் வந்து மறுநாள் போனேன். என்ன செல்வமணி சார் எனக்கு தெரியாது, ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன கேட்கவும் இல்லை, இது கதை என்னான்னு தெரியாது, ஒன்றும் சும்மா ஒரு பேரை வந்து நாமக்கே வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க இப்போ படம் பண்ணல, சுந்தரராஜன் படம் தான் பண்ணுறாங்க, சும்மா மார்க்கெட்டில் இது பண்ணுறதுக்கு இது பண்ணுறேன்னு கிட்ட ராவத்தர் சொன்னார் அப்படின்னு. இல்லை எப்படி உங்களுக்கு கேட்காம போட்டாங்க சார் அப்படின்னு. சரி, ஒரு வேளை வந்து செம்பிட்டு சேவ் பண்ணலான்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. இல்லை சார் அது இன்னும் சொல்ல முடியாது சார். இல்லை அதான் கரெக்டு, ஏன்னா இப்போது விஜயகாந்த் வந்து எனக்கு பின்னாடி இருந்தார்,
இப்போ நீங்கள் வந்த பிறகு பேரலாக ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 படத்தையும் நீங்கள் நம்ம போட்டோமா, ஏற்கனவே விஜயகாந்த் நீங்களும் வந்து சேலபிள் இருக்கீங்க, அதை டிஸ்ட்ரிபியூட்டர் அதோட கொஞ்சம் ஹைக் பண்ணலாம். உங்கள் காம்பினேஷன் வந்து 3ஆவதாக வரும்போது இதுவாகும். அப்போ மார்க்கெட்டில் வந்து நல்லா இருக்காது. ஒன்று இதை பண்ணிட்டு போடலாம். ஆனால் 2 நீ அதுக்கு நோ சொன்னால் நல்லா இருக்காதுன்னாரு. டெஃபினட்டாக நோ சொல்ல முடியாது சார்னு சொன்னேன். இது ஒரு காரணமாக இருக்கலாம், நம்ம பேசலாம் சொல்ல முடியும்னாரு. ஓகே. ஸோ அது வந்து அப்போ பிரேக் ஆச்சு. சார், ஆக்சுவலாக ஒரு விஷயம் கேட்கணும். ஒவ்வொரு ஸ்டாருடைய 100வது படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இதில் எல்லா ஸ்டாருடைய 100th ஃபிலிமும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்கதா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த படம் கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படம் நீங்கள் ஆக்சுவலாக சொல்லியிருந்தீங்க, அது ஃபர்ஸ்ட் 100வது படமாமே வர்றதா இல்லை, 93rd என்னவோ 96th படமாக வர வேண்டியிருந்தது. திடீர்னு அது 100வது படம் அப்படிங்கும்போது அதை பண்ணி மிகப்பெரிய மேசிவ் ஹிட் ஆக்கியிருக்கீங்க. கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு படம் இப்போ வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்து அப்படியே மலைச்சு போகிற அளவுக்கு ஒரு படம் அது. ஆனால் அந்த படம் 100வது படங்கிறது தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த இது வந்துச்சா, என்னடா அது 100வது படமா நம்ம பண்றோமே, அது ரெஸ்பான்சிபிள் பிரஷர் ஏதாவது அதிகமாச்சா? அது இருக்கு. அப்படி வரும். அது 96வது படத்துக்கு என்ன இதுவோ அது 96வது படமாக வந்திருந்தாலும் அதே இதுதான் நான் சில இது எடுத்துட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு படங்கிறது எனக்கு படம், அவங்களுக்கு 96 100ங்கிறது அவங்களுக்கு தான் இது. நான் எடுத்தது என்னன்னா 2வது படம் வந்து ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு 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 இது இருந்தது. நான் அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், இதுதான் படம். அதில் ரம்யா கிருஷ்ணனுக்கு பதில் வந்து சரண்யா மேடம் தான் நடிக்கணும். இன்னும் வேண்டாம். மன்சூர் அலிகானுக்கு பதில் வேற ஒருத்தர் நடிக்கணும். இன்னும் எனக்கு வந்து 90 நாள் என் கூடவே இருக்கணும். விஜயகாந்தும் என் கூட இருக்கணும், ரம்யா கிருஷ்ணனும் கூட இருக்கணும், மன்சூர் அலிகா இருக்கணும், ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கணும், எல்லாரும். விஜயகாந்த் சார் கூட ஒரு வார்த்தை கூட ஒரு 2 நாள் ஷூட்டிங்கே இல்லாமல் இருந்தால் கூட உட்காந்துருப்பார் சும்மா. ஜூனியர் ஆர்டிஸ்டால் கூட சின்ன டிஸ்கவுண்ட்ஸ் வந்திருக்கும், விஜயகாந்த் சாரால் வரவே வராது. அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள், அவருக்கு என் மேலே வந்து ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை. அதனால் வந்து நான் என்ன சொன்னாலும் குதின்னா குதிச்சுடுவார்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு வந்து அப்போ அந்த ஒரு கம்ஃபர்டபுள் இருந்தது. என் கூட இருந்த எல்லாருமே இருக்கும், அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து விஜயகாந்த் சார் நம்ம கேப்டன்னே அதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம். அதுதானே. எனக்கு உங்களோட ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் மட்டும் விளையாடணும்னு ஆசை. இது விளையாட்டு கிடையாது ஆக்சுவலாக, திஸ் ஆர் தட் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட். ஆமா, நாங்க கேக்குற கேள்வியில இதுவா அதுவா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றது இதுவா அதுவாங்கிறது மட்டும்தான். ஓகேவா? டே ஷூட்டா நைட் ஷூட்டா எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நைட் ஷூட்டாக பிடிக்கும். ஏன் அப்படி? ஏன்னா நான் ரொம்ப கிரியேட் பண்ண நினைப்பேன். டேல எல்லாமே விசிபிளாக இருக்கும். அப்போ நைட்டில் வந்து எனக்கு எது வேணுமோ அது மட்டும் லைட் பண்ணிப்பேன். அப்போ வந்து என்னோடய ஃப்ரேம் அது மாதிரி இருக்கும். ஸோ பெரும்பாலும் வந்து சிட்டியாக இருந்தால் நைட் ஷூட்டு, அவுட்டோராக இருந்தால் டே ஷூட். ஏன்னா அது இப்போ கேப்டன் பவன் எடுக்கிறேன், அது வந்து ஒன்லி டே தான். அதனோட விஷுவல் பிரம்மாண்டம். அப்போது செம்பரி எடுத்தேன், கடல், அதனோட விஷுவல்ஸ் அது டே தான். இப்போ புலன் விசாரணை எடுக்கிறோம், அது பெரும்பாலும் இல்லை 90% வந்து நைட்டு தான். நைட். சார், ஃபென்டாஸ்டிக்கான ரொமான்டிக்கான லவ் ஸ்டோரியா இல்லை அதிரடியான ஆக்ஷன் மூவியா? இப்போ இந்த ஏஜில் வந்து எனக்கு லவ் ஸ்டோரி பெட்டராக தோணும். சார், நான் வந்து என்ன நினைச்சேன் சார், இந்த ஏஜ்ங்கிறதுனால நீங்க லவ் ஸ்டோரி வேணான்னு சொல்லிடாதீங்கன்னு சொன்னா இந்த லவ்வர் பாய் இல்லை அது வந்து என்னென்னா இப்போ எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது இல்லைங்களா. ஸோ என்னால் வந்து ஒரு மிக அழகான ஒரு லவ் ஸ்டோரியை வந்து அப்போது நான் வந்து ஒரு ஃப்ரெஷ், எனக்கு நானாக யோசித்து நானாக அதுக்கு முன்னாடி வந்து பெரும்பாலும் வந்து அது மாதிரியான ஒரு உணர்வே இருந்ததில்லை. இப்போ வந்து நிறைய வந்து பார்க்குறோம், நிறைய இது பண்ணுறோம். ஸோ ஐ கேன் அதை நிறைய லவ் பண்ணியான்னு கேட்காதீங்க. நடிச்சு காட்டுற டேரக்டரா இல்லை நடிப்பை வாங்குற டேரக்டர்? நான் நடிப்பை வாங்குற டேரக்டர். இது வரைக்கும் இப்படி நடிங்கன்னு ஒருத்தர்கிட்ட சொன்னதே இல்லை. இப்படி நடி அப்படி நடி சொன்னதே இல்லை. ஆனால் நினைச்சதை வர்ற வரைக்கும் அவங்கள விடுறது கிடையாது. ஆமாம், என்ன அவங்க நம்ம சொல்லுவோம் இது மாதிரி இருந்தால் இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை யாராவது வந்து அது போல் நடிக்கிற இதுவாக இருக்கவங்களும் பக்கத்தில் வச்சுப்பேன். நான் போய் நடித்து இது மாதிரி பண்ணுவேன் ஒரு தடவை கூட. ஸோ ரோஜா மேமை ஹீரோயினாக வச்சு படம் பண்ணுறது ப்ரிஃபரபிளா, இல்லை ரோஜா மேம் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் வேற ஹீரோயினை படம் பண்ணுறது உங்களோட ப்ரிஃபரன்ஸாக இருந்தது? எது உங்களுக்கு ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாக இருந்தது? இப்போ வேறு ஹீரோயின் பண்ணால் எனக்கு எந்த கவலையுமே இல்லை. பெரும்பாலும் நான் என்னோடய படங்கள்லாம் நான் ப்ரொடியூசராக இருப்பேன், இல்லை நான் ஃபர்ஸ்ட் காப்பியாக இருப்பேன். இப்போ ரோஜா மேடம்னா வந்து பணம் இல்லாமல் போயிடும், அதுக்காக தான் வந்து அவங்க இருந்தாங்களே தவிர. என்ன ட்ரிக்ஸாக யோசிச்சிருக்கீங்க நீங்கள்? ஆனால் அப்படி வரும்போது என்ன நான் அவங்க நிறைய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம். இப்போது அந்த பர்சனல் இமோஷனலாம் அங்கே வரும் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து ஒரு சீன் வரும்போது இப்போது காட்டன் சாரீ ஒன்று வேணும், அவன் காஸ்டியூமர் வந்து சொல்கிறான்
சாரி வேணும்னா அவங்க வந்து சொன்னேன் 2000 சாரிண்ணா. எப்போ 92ல் 2000 சாரி காட்டன் சாரி 200 எடுறான்னு சொல்லிட்டேன். அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அவங்க சாரி கட்டின்னு வராங்க. அப்புறம் சில்க் சுமிதா அதில் இருக்காங்க, படத்தில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க சாரி கட்டி வராங்க. அது வந்து நல்ல ஒரு ஷேப்பாக அப்படி வந்து நிற்கிது. அவங்களும் காட்டன் சாரி தான் கட்டி வருவாங்க. இன்னும் இவங்க காஸ்டியூமர் வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க, சாயின்னு காஸ்டியூமர் என்ன வந்து அவங்களது இதுவாக இருக்குன்னு. இல்லைம்மா சார் வந்து 200 எடுத்தால் போதும் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொன்னாங்களே. அப்போ அந்த ஷார்ட்டில் இருக்காங்க. ஷார்ட்டில் ஆக்சுவலாக வந்து வரும்போது அதுக்கு முன்னாடி வேறு ஒன்று நடந்துருச்சு. நான் சின்னதாக எப்போ நான் ஸ்பாட்டில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் விஜயகாந்த் சார்ட்டு வந்தது தான் அது. எனக்கு என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஒரு சின்ன கல் எடுத்து அப்படி அடிப்பார். அடித்த உடனே திருப்பி பார்ப்பாங்க, ஒரு கம்பு நிற்பார். அவங்களுக்கு தெரியும் வந்து அடிச்சு. அது மாதிரி அந்த பழக்கம் என்கிட்ட அவர்கிட்ட வந்து ஒட்டிக்கிச்சு. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், கேமராமேன் வந்து பண்ணிடுறதில்ல. கேமரா இங்கே இருக்குது, இப்படி அடித்தேன். அடித்த உடனே என்ன ஆச்சு, ஒரு கிரேப் சாப்பிட்டேன் தான், அதை அடித்த உடனே அப்போ சில்க் வந்து அங்கே நின்றுருந்தாங்க. டக்குன்னு அவங்க மேலே போய் விழுந்துடுச்சு அது. போதுமே. அப்புறம் அது விழுந்த உடனே எனக்கு என்ன பயம்னா, சில்க் வந்து ரொம்ப ஷீ இஸ் ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட், ஃபைனஸ்ட் விமன். ரொம்ப அதாவது வந்து ஒரு மனிதாபிமானமுள்ள ஒரு பெண் அவங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இல்லைங்களா. அப்போ தான் 2வது நாள் 3வது நாள் ஷூட்டிங்கு. எனக்கு ஒரு சக்குன்னு பயம் வந்துடுச்சு எனக்கு. ஆனால் அவங்க திரும்பி நான் பார்த்தோன்னு சிரிச்சாங்க. அதை என் ஒய்ஃப் பார்த்துச்சு. முடிஞ்சிச்சு இல்லையா. இப்போ நீ அடிச்சதுக்கும் பரவாயில்ல, அவ ஏன் சிரிச்சா. அது போக 200 ரூபா சரி வேற இப்போ வந்து நிற்குது. அப்போ எல்லாமே அது சேம் டே நடக்குது இல்லையா. அப்போ வந்து இதுவாகுது. இப்போ என்னென்னா இவங்க சில்க் வந்து அவங்களோட ஜெயிலில் டார்ச்சர் பண்ணி, சில்க் வந்து அங்கே சீனியரு ரோஜாவை டார்ச்சர் பண்ண மாதிரி அந்த சிகரெட்டை வச்சு வாயில் வச்சு பிடிடி இப்படின்னு பிடிச்சா அரைகிற மாதிரி ஒரு சீனு. ஒரு அரை விட்டுது பாருங்க ரோஜா. சில்க் ஆடு புது போய் விழுந்தது அப்படியே ஷாக் எல்லாரும். இது டைரக்டர் சொல்லி அடிச்சது. ஆனால் சில்க் எவ்வளோ பெரிய இதுன்னு பாருங்க சார். எழுந்து சார் இந்த 5 விரல் அப்படியே இங்கே இருக்குது சார், கன்னத்தில் இருக்குது அப்படி 5 விரல் நேராக வந்தது. இந்த அம்மா பேசவே இல்லை, இவங்க போட்டு நேராக போய் உட்காந்துட்டாங்க ரோஜா. அந்த கோவம் இருக்கு இல்லையா, உண்மையாக வந்து நேராக சில்க் வந்தது. இப்படி வந்து நின்று பார்த்து, சாரி மேம். இல்லை பரவாயில்ல, நீங்கள் அவங்க லவ் பண்ணீங்களா வெளியே தெரியாது. அப்போ தானே வந்து இது இருக்கு, வெளியே தெரியாது. எஸ் மேம் தெரியுது. சொன்னால் வந்து சார் ஒரு வாரம் சொன்னாங்க சார் ப்ளீஸ் டோன்ட் சீட்டர். ஐயோ ஏன்னா அந்த பஞ்சில் தெரிஞ்சிருக்குது எவ்வளோ அன்பு இருந்திருக்குன்னு. அவ்வளோதான் சார். அப்புறம் அப்படி முடிச்சு போயிட்டே இருந்துச்சு ரோஜா. இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், கோச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ இன்னொரு ஆர்டிஸ்ட் நம்ம என்ன பண்ணாலும் கோச்சிட்டு போக மாட்டாங்க சார். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் சில பெயர்கள் சொல்லுவோம். உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண பெயர்கள் அவங்கெல்லாம். அவங்கள பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்லணும். ஓகே. இப்ராஹிம் ராவுத்தர் சார். சார் அவர் என்னுடைய 2வது பெற்றோர். இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்த் என்னுடைய 2வது பெற்றோர். செல்வமணி சார், ஆர்கே செல்வமணி சார். ஒரு பண்பட்ட மனிதன் ஆகிறதுக்காக முயற்சிக்கிற ஒரு சாதாரண மனிதன். அதாவது ஒரு வேர்டில் சொல்லுங்கன்னு சொன்னால் ஒரு கவிதை மாதிரி சொல்லி முடிச்சிங்க பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பல விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரே ஒரு ஃபைனல், நீங்கள் இப்போ புதுசாக வரப்போகிற இயக்குனர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் இயக்குனர் ஆகும்போது என்னுடைய முதல் காதல் வந்து திரைப்படம் தான். அதுக்காக எல்லா விதமான அவமானத்தையும் நான் ஏற்றுக்க தயாராக இருந்தேன், எந்த கஷ்டத்தையும் ஏற்றுக்க தயாராக இருந்தேன். பணம் இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் 2வது பட்சம்தான். நீங்கள் கனவு காணக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து அறிவோடவும் ஒரு டெடிக்கேஷனோடவும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே சாதாரண பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிடலாம். அதனால் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே திரைப்படங்கள் எடுத்து, அதெல்லாம் பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட்டில் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படங்கள் எடுத்து நீங்கள் நிறைய ப்ரொடியூசர்ஸை வந்து சேவ் பண்ணுங்கிறது தான் இப்போ நான் இயக்குனர் கொடுக்குற வேண்டுகோள். இவ்வளோ பிஸியான ஒரு ஒர்க் ஸ்கெடியூலில் எங்களுக்காக வந்து உங்களோட மெமரிஸை ஷேர் பண்ணி எங்களை எல்லாரையுமே நீங்கள் சந்தோஷப்படுத்தியிருக்கீங்க. அதுக்காகவே உங்களுக்கு லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பா சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சங்கர். உண்மையாக வந்து எனக்கு வந்து நான் பெருசாக வந்ததுக்காக இல்லை, சன் டிவியில் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வளர்ந்ததுக்கு சன் டிவியும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் சங்கத்துக்கும் D40 ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஷோ பண்ணாங்க. அதன் மூலம் இயக்குனர் சங்கம் இன்றைக்கி சொந்தமான ஒரு கட்டிடத்தில் இருக்காங்க. அதனால் எந்த காலகட்டத்திலையும் என்னை வந்து சன் டிவியை கழிச்சாங்கன்னா நிச்சயம் அதில் எந்த வேலை பிச்சியில் இருந்தாலும் நான் வந்து கலந்துப்பேன்.
தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நேர்களே, இன்னைக்கு இந்த ஷோ லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு ஷோ. ஏன்னா லெஜெண்டரி டைரக்டர் திரு ஆர்.கே. செல்வமணி அவர்களோட நிறைய விஷயங்கள், சிரிச்ச வாய் மூடவே இல்லை எனக்கு இன்னைக்கு ஷோ ஃபுல்லா. அவ்வளோ விஷயங்கள், கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். Until then, bye from Shankar and Preeti Suresh.